ரிஷபராசிக்காரர்கள் எவ்வளோ பொறுமையாக நிதானமாக நீங்கள் இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. தந்தை வழி பூர்வீக சொத்து இக்காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மனைவி பிரிந்து இருக்கக்கூடிய மனைவி சேர்ந்து இருக்கக்கூடியதோ சேர்ந்து வாழக்கூடிய சில வாய்ப்புகள் இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்படுறது நல்லது. உத்தியோகத்தில் நான் வேலையில் இருக்கேன், நான் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் வேலையிலலாம் கொஞ்சம் சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா அந்த வேலையில் இன்னும் நீங்கள் கரெக்டாக பார்த்து கரெக்டாக இருக்கணும். அதாவது தனக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. செய்யாத தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலைகள் சமயத்தில் வரக்கூடியதாக இருக்கும். கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அதே போல் சிலருக்கு யாருக்காவது ஜாமீன் கொடுக்குறதோ வாக்குறுதி கொடுக்குறதோ கையெழுத்து போடுறதோ யாருக்காவது ஏதாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே இருப்பாங்க. நான் முன்னாடி போய் செய்கிறேன்ட்டு போய் ஏதாவது போய் செய்கிறதோ போய் வில்லங்கத்தில் போய் மாட்டிக்காதீங்க. இல்லைன்னா இந்த மாதிரி மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பொருளாதார விஷயத்தில் கவனம் தேவை. திடீர் அதாவது பணம் நமக்கு திடீர்னு கேட்க